நாம் தமிழ்ச்சின் சார்பாக வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக இரண்டாவது முறையாக வந்து களமிறங்குறீங்க. அந்த தொகுதியில் இருக்கிற பிரச்சனை என்ன? தொகுதி வளர்ச்சி அடைஞ்சிருக்கா? அங்கே இருக்க எம்எல்ஏ வந்து தொகுதியை வந்து பார்க்குறது இல்லை. மக்களுக்கு நலத்திட்டம் என்ன நடந்திருக்குன்னா இது வரைக்கும் ஒன்றுமே நடந்தலை. 10 நாளைக்கு முன்னாடி நம்ம அடையாரில் ஒரு பாலம் திறந்தாங்க, மறுபடியும் மெயின்டெனன்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அது எல்லாமே மேடுங்குழியாமே பயன் இல்லாத ஆயிடுது. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்கீமும் எதுவுமே செயல்படாத மாதிரி தான் இருக்குது இந்த தொகுதியில். இந்த தொகுதியில் அடிப்படை வசதியே செய்யாதப்ப நாங்கள் எப்படி வளர்ச்சியை பற்றி பேசுகிறது? இல்லை, வேளச்சேரி இருக்கிற பள்ளிக்கரணையை வந்து நாங்கள் மீட்டெடுக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஜெர்மனி வரைக்கும் மேயர் அவர்கள் பார்த்துட்டு வந்து அந்த இதில் வந்து மீட்டெடுக்கிறோம்லாம் சொல்கிறாங்க. வேளச்சேரி வெள்ளச்சேரி ஆனது காரணமே ஒரு 2 பேர் தான். 265 ஏக்கர்ஸ் அதில் ஏறி 55 ஏக்கர்ஸ் தான் இருக்குது. பெருங்குடி இதை வந்து சிங்கப்பூர் பேஸ்டு கம்பெனிக்கு தான் கொடுத்துருக்காங்க. சிங்கப்பூரில் பாருங்கள், சைனாவில் பாருங்கள், அவங்க பிளாஸ்டிக்கெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை திரும்பி மக்களுக்கு தருவாங்க. அதை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை, மணி தேவை. ஆனால் ஏதாச்சும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பெசன்ட் நகர் பீச் வந்து நாங்கள் மேம்படுத்தி நாங்கள் வந்து சுற்றுலா வந்து பெருக்கிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி அரசு சார்பாக வந்து சொல்கிறாங்க. இப்படி ஒரு பகுதியை வந்து குறிப்பிட்ட அளவு அவங்க வந்து வளர்ச்சி நோக்கி தானே கொண்டு போயிட்டு இருக்காங்க. நீங்கள் பெசன்ட் நகர் பீச்லேருந்து கொஞ்சம் வந்து தாங்க 3 குப்பை இருக்குது. அந்த குப்பத்தில் வந்து சீவேஜ் போகிறதுக்கு வழி இல்லை, மக்களுக்கு வந்து மெட்ரோ வாட்டர் வரதில்லை, தண்ணீர் வரதில்லை, அந்த மாதிரி அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அடிப்படை தேவைகளே நீங்கள் பூர்த்தி செய்யாமல் சும்மா விளம்பரத்துக்காண்டி நாங்கள் இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்னா அவங்க சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இப்போ 4 முறை பூஜை மாற்றம் அப்படிங்க வரும்போது நிறைய ஆப்ஷன்ஸ். புதிதாக அந்த விஜய் கூட மக்களுக்கு மாற்றமாக தானே இருப்பார். போன எலெக்ஷனில் நான் நின்னேன், 14,000 ஓட்ஸ் வாங்கினேன். அப்போ மக்கள் நீதி மையம்னு ஒரு புதுசாக வந்து நம்ம கமல்ஹாசன் கட்சி இருந்துச்சு. அவங்க வந்து பிரச்சாரத்துக்கும் இல்லை ஒன்றும் இல்லை, 21,000 ஓட்ஸ் கிட்ட அந்த கேண்டிடேட் வாங்கினாங்க. ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அடுத்த நாள் வந்து கட்சியை கழிச்சிட்டு போனாங்க. இந்த மாதிரி களத்தில் எப்பயுமே நிற்கிறது நாம் தமிழர் கட்சி. அதை வந்து மக்கள் யோசிக்கணும். சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பொறியாளர் கீர்த்தனா அவர்கள். அக்கா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நாம் தமிழ்ச்சியின் சார்பாக வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக இரண்டாவது முறையாக வந்து களமிறங்குறீங்க. முதல் முறை வந்து போட்டிட்டு இருக்கீங்க, வெற்றிக்கான முயற்சியில் இருந்தீங்க. இரண்டாவது முறையும் வந்து போட்டிட்டு இருக்கீங்க. களம் எப்படி இருக்கு? முதல்ல களம் வந்து இந்த தடவை நமக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம டிஎம்கே வந்து 2016 வந்துச்சு, அப்புறம் 21 வந்து காங்கிரஸ் குத்துச்சு. இது வரைக்கும் மக்களுக்காண்டி எந்த ஒரு பணியுமே இந்த 10 வருஷம் காலம் நடக்கலை. ஸோ மக்கள் இதுக்கு மேலே வந்துட்டு அந்த கட்சி மேலே நம்பிக்கை இல்லாமல் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி தான் ஒரு மாற்று கட்சி அங்கே இருக்குன்றது களத்தில் தெரியுது. இப்போ இரண்டாவது முறையாக போட்டிடுறீங்க. முதல் முறை போட்டி விடும்போது வெற்றி பெறலை, மீண்டும் வந்து போட்டிடுறது என்ன, எப்படி எடுத்துக்கிறது? அது சித்தப்பா சொல்கிற மாதிரி இது ஒரு லாங் ஜேர்னி, இது ஒரு நீண்ட நெடிய பயணம் தான். டு ரெவல்யூஷனைஸ் பீப்புள் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நம்ம ஐடியாலஜி, எங்களோட தமிழ் தேசியன்ற ஐடியாலஜியை கொண்டு போகிறதுக்கு நாங்கள் ஒரு ஸ்டெப்பும் எங்களோட கோலுக்கு க்ளோஸராக போயிட்டுருக்கோம். அதில் எங்களுக்கு வந்து மனநிறைவு, அந்த சந்தோஷத்தோட ஊக்கத்தோடு நாங்கள் பயணத்தை மேற்கொண்டுட்ருக்கோம். இப்போ கீர்த்தனா அவங்க அப்படிங்கிறவங்க யார்? முதல்ல கீர்த்தனா அப்படின்றத நான் வந்து ஒரு எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். எனக்கு எப்படி தமிழ் தேசியம் அறிமுகம் ஆச்சுன்னா அதுக்கு முழு காரணம் வந்துட்டு என்னோட மாமனார் தடா சந்திரசேகர் அவர்கள் தான். அவர் வந்து நம்ம கட்சியோட முன்னாள் பொதுச் செயலாளர் இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு சீனியர் அட்வொகேட். அவர் யாருக்கு அட்வொகேட்னா பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் பிரபாகரனோட அட்வொகேட். அவர் வந்து ஒரு எல்டிடி உணர்வாளர். நம்ம ஈழ மக்களுக்காண்டி பெருந்தொண்டாற்றிருக்கார். அவர் ஈழ உணர்வு மிக்கவர். நான் கல்யாணம் ஆகி வந்த பின்னாடி தான் எனக்கு இது எல்லாமே அறிமுகமாச்சு. அதில் ஈர்ப்பு பெற்று நானும் இதில் வந்து பணி மேற்கொள்கிறேன். இப்போ வேளச்சேரி தொகுதி அப்படிங்கிறது 2008 வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 3 முறை தேர்தலை வந்து சந்திச்சிருக்காங்க. கடந்த 10 ஆண்டு காலமாக இந்தியா கூட்டணி சேர்ந்தவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. அந்த தொகுதியில் இருக்கிற பிரச்சனை என்ன? தொகுதி வளர்ச்சி அடைஞ்சிருக்கா? சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா வேளச்சேரி வந்து ஒரு முக்கியமான பகுதி வந்து சென்னையில் பார்த்திங்கன்னா ஓஎம்ஆரும் இருக்குது, ஈசிஆரும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பகுதி வந்து ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி, மீனவர்களும் இருக்காங்க, வயதான முதியோர்கள் பெசன்ட் நகர் சைடு இருக்காங்க. இந்த மாதிரி ஐடி காரிடாரும் இருக்கா.
ஆனால் இந்த இடத்துல வந்து காங்கிரஸ்க்கு கொடுத்தனால அங்கே இருக்க எம்எல்ஏ வந்து தொகுதியை வந்து பார்க்குறது இல்லை. மக்களுக்கு நலத்திட்டம் என்ன நடந்திருக்குன்னா இது வரைக்கும் ஒன்றுமே நடந்தலை. 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா அந்த ட்வின் பிரிட்ஜ் அது ஒன்றை தவிர வேறு எதுவுமே பெருசாக பண்ணதில்லை. நான் இப்போ கேளுங்க, கவுன்சிலர் நிதியில் என்ன பண்ணியிருக்காங்க, எம்எல்ஏ நிதியில் என்ன பண்ணியிருக்காங்க, எம்பி நிதி ஒன்றுமே இல்லை. ஒரு 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 ஹாஸ்பிட்டல், ஒரு ப்ராப்பரான ஹாஸ்பிட்டல் இருக்கான்னா அங்கே இல்லை. ஒரு நல்ல ஸ்கூலுக்குலாம் அவ்வளோ செலவழிக்கிறாங்க மக்கள். அந்த சைட் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் ரெண்ட்டு, வீட்டு ரெண்ட் எல்லாம் வந்து பல மடங்கு ஏறி இருக்கு. நீங்கள் மயிலாப்பூருக்கு வந்து வேளச்சேரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாடகைலாம் அதிகமாக இருக்குது. ஆனால் என்ன வளர்ச்சி பெற்றிருக்குன்னா ஒரு வளர்ச்சி இல்லை. இந்த வரி ஏய்ப்பு, இந்த வாடகை அதுதான் உயர்ந்திருக்கும் இல்லையா. மக்களோட அடிப்படை எதுவுமே பூர்த்தி செய்யாத கவர்மெண்ட் தான் இருக்குது. இல்லை 10 ஆண்டு காலம் அப்படிங்கிற ஒரே கூட்டணி வந்து தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு எங்களுடைய ஆட்சி காலத்தில். எங்களுடைய ஆட்சி பொற்கால ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்கிறாரு. சிங்கார சென்னை 2.1 சொல்லி சென்னையை வந்து தனியாக வந்து ஐசோலேட் பண்ணி வளர்ச்சிக்காக தொடர்ந்து வந்து பாடுபட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எந்த வளர்ச்சியுமே இல்லைன்னு எப்படி நம்ம 10 சொல்ல முடியும்? இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு விளம்பர நோக்கத்தோட தான் எல்லாமே, ஒரு பிஆர் மார்க்கெட்டிங் மட்டும் தான் பண்ணுறாங்க ஒழிய, நீங்கள் ரியல் டைமில் போய் அது பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வர ஸ்கீம்ஸோ திட்டங்களோ வச்ச நாள் நினைக்கு தான் நடக்குது. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீம் வந்து எதுவுமே ஒன்றும் இல்லை. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம அடையாரில் ஒரு பாலம் திறந்தாங்க. அது வந்து மறுபடியும் மெயின்டெனன்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அது எல்லாமே மேடுங்குழியாமே பயன் இல்லாத ஆயிடுது. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்கீமும் ஒரு திட்டமும் எதுவுமே செயல்படாத மாதிரி தான் இருக்குது இந்த தொகுதியில். இந்த தொகுதியில் அடிப்படை வசதியே செய்யாதப்ப நாங்கள் எப்படி வளர்ச்சியை பற்றி பேசுறது? இல்லை வேளச்சேரி இருக்கிற பள்ளிக்கரணையை வந்து நாங்கள் மீட்டெடுக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஜெர்மனி வரைக்கும் மேயர் அவர்கள் பார்த்துட்டு வந்து அந்த இதில் வந்து மீட்டெடுக்கிறோம்லாம் சொல்கிறாங்க. வேளச்சேரி வெள்ளச்சேரி ஆனது காரணமே உங்க 2 பேரும் தான். உங்க வந்து ஜெர்மனியில் இப்போ வந்து நம்ம பெருங்குடி இதை வந்து ஒரு சிங்கப்பூர் பேஸ்டு கம்பெனிக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அவங்க தயாரிக்கிற ஸ்கீம் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது ஒன்றும் பெரிய வளர்ச்சி திட்டமே இல்லை. அதை வந்துட்டு இப்போ நீங்கள் போய் சிங்கப்பூரில் பாருங்கள், சைனாவில் பாருங்கள், அவங்க பிளாஸ்டிக்கெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை திரும்பி மக்களுக்கு தருவாங்க. அது டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை, மணி தேவை. உங்கள் 1000 crores 2000 crores நாங்கள் ஒதுக்குறோன்றாங்க. அதுக்கு வந்து ஒரு பாலத்தை திறக்கிறாங்க, ஒரு நலத்திட்டம் பண்ணுறாங்க. ஆனால் ஏதாச்சும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு ரன் ஆகிற ஒரு சிஸ்டம் இங்கே இருக்கானா? இல்லை. எல்லாம் இதெல்லாம் வளர்ச்சியில் சேராது. அந்த பாலம் கட்டுறது இதெல்லாம் ஒரு பாலம் தாங்க கட்டியிருக்காங்க. இப்போ 2 பாலம் அனௌன்ஸ், ஒரு பாலம் கட்டுறதுக்கே 10 வருஷம். இப்போ 2 ஸ்கீம் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து நம்ம வேளச்சேரியிலேருந்து கிண்டிக்கும், ஒன்று ஈசிஆர்லேருந்து உத்தண்டிக்கு. இதை எத்தனை வருஷம் இழுக்க போகிறாங்க? அதில் எத்தனை கோடி சுரண்டல் இருக்க போடுன்னா கொஸ்டினே இங்கே. இப்போ நம்ம வேளச்சேரி ஏரி எடுத்துக்கோங்களேன். அது 265 ஏக்கர்ஸாக இருந்த ஏரி இப்போ 55 ஏக்கர்ஸ் தான் இருக்குது. அதுக்கு முழுக்க காரணம் இந்த 2 கட்சியும் தான். எல்லாமே வந்து ஆக்கிரமிப்புகள் ஆக்கி, எப்படின்னா ஒரு பில்டிங் இடித்து போட்டு அப்படியே அதை தரை பகுதியாக்கி ஃபுல் ஆக்கிரமிப்பு. அதனால தான் தண்ணி போகிறதுக்கு வசதி இல்லாமல் வெள்ளம் வருது. அது அங்கே அந்த ஏரி மட்டும் இல்லாமல் வேளச்சேரி, திருவான்மியூர், அடையார் போன்ற பகுதியில் நிறையா குளங்கள் இருந்திருக்கு. அது எல்லாமே வந்து இப்போ வந்து வீட்டு மனைகளாக மாற்றப்பட்டிருக்கு. பொதுவான பார்வையில இருந்து மக்கள் வந்து ஏரியில போய் வீடு கட்டிட்டாங்க. அதனால வெள்ளம் வருது. வந்து அரசு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது அதுதான் பொதுவான பார்வை. அரசு என்ன செய்ய முடியும்? வீடு மக்கள் கட்டுற வீட்டுலாம் அரசு சாங்ஷன். நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க சும்மா போய் ஒரு 5 நிமிஷம் ஒரு ஸ்கூல் முன்னாடி நின்னா கூட அன்னைக்கு எங்களை அனுப்பி விட்டாங்க. அந்த அளவுக்கு கூட உரிமை இல்லாத இடத்துல ஒரு குளத்தை வந்து வீட்டு மனை ஆறனா அது கவர்மெண்ட்டோட இன்வால்வ்மெண்ட் இல்லாமல் எப்படிங்க ஆயிருக்கும்? அதெல்லாம் வந்து சும்மா பேருக்கு சொல்ல. ஏன்னா அது பண்றதே அந்த 2 கட்சிங்க தானே. இல்லை இப்போ நகர பெருக்கத்துல வீடுகளுக்கு என்ன செய்ய முடியும்? இப்போ நகர பெருக்கத்தில் வீடுகளுக்கு என்ன செய்யணும்னா, குளம் இல்லாத பகுதியில் போய் நீங்கள் செய்யுங்க. தரமட்டமாக இருக்க பகுதியில் இப்போ நீங்கள் ஆக்கிரமிச்சு பண்ணால் அப்புறம் வந்து மூழ்க தானே செய்யும். இப்போ அதுலேருந்து தீர்வு என்ன இருக்குது? நாம் தமிழ் வச்சு மக்கள் வாக்களிக்கணும். இதுலேருந்துலாம் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனையில் உங்கள்கிட்ட தீர்வு என்ன தீர்வு இருக்குது? இப்போ இதுக்கு என்ன தீர்வுனா, இப்போ இருக்க ஏரியானாலும் இனிமே அது வந்து ஆக்கிரமிப்பு இல்லாமல் பார்த்துக்கணும். தண்ணி போகிறதுக்கு சரியான ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சு அந்த தண்ணி கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வழிபாடு வடிகால்னு அமைச்சிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிஃபிக்ஸ்டு சைஸில் வந்து எல்லாத்துமே போடுறாங்களே, அந்த தண்ணி அங்கேயே தேங்கி நிற்கிது, கொசு வருது, இந்த மாதிரி குறைகள் தான் இருக்கும் இல்லையா. அது ப்ராப்பராக செயல்பட்டாங்கன்னா இல்லை. எதுவுமே வந்து பிளானிங்கே இல்லாமல் ஒரு கான்ட்ராக்டர் குத்துறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம பீகாரிஸ் இந்த லேபர்ஸ் தான் பண்ணுறாங்களே, அங்கே வந்து பார்வையிடுக்கு ஒரு மேல் பார்வையில் அது சரியாக அங்கே திட்டம் செயல்பட்டுருக்கன்னா அதுக்கு எதுவுமே யாரும் வந்து அதை கண்காணிக்கிறது கூட இல்லை. திட்டம் வந்து மேலேருந்து சாங்ஷன் போடுறாங்க, ஆனால் கீழே அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் யாருமே இங்கே பண்ணுறதில்ல.
இல்லை இப்போ வந்து புதிதாக மெட்ரோ ரயில் வந்து வேளச்சேரியில் வந்து போடப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ பறக்கும் ரயில் திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெசன்ட் நகர் பீச் வந்து நாங்கள் மேம்படுத்தி நாங்கள் வந்து சுற்றுலா வந்து பெருக்கிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி அரசு சார்பாக வந்து சொல்கிறாங்க. இப்படி ஒரு பகுதியை வந்து குறிப்பிட்ட அளவு அவங்க வந்து வளர்ச்சியை நோக்கி தானே கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ பெசன்ட் நகர் பீச்சை வந்து சுற்றுலா தலமாக மாற்றுறாங்கன்னா, ஏற்கனவே பெசன்ட் நகர் பீச்சில் அவ்வளோ பொல்யூஷன் ஆயிருக்கு. அத்தனை கடைகள் இதில் வந்து ஒரு சுற்றுலா தலமாக மாற்றுற அளவுக்கு அங்கே எதுவுமே இல்லை. பீச்சை வந்து இனிமேல் பொல்யூட் ஆகும் ஒன்றும் இல்லை. நீங்கள் பெசன்ட் நகர் பீச்லேருந்து கொஞ்சம் வந்து தாங்க 3 குப்பை இருக்குது. அந்த குப்பத்தில் வந்து சீவேஜ் போகிறதுக்கு வழி இல்லை. மக்களுக்கு வந்து மெட்ரோ வாட்டர் வரதில்லை, தண்ணீர் வரதில்லை. அந்த மாதிரி அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அடிப்படை தேவைகளே நீங்கள் பூர்த்தி செய்யாமல் நாங்கள் வந்து சும்மா விளம்பரத்துக்காண்டி நாங்கள் இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் தான் அவங்க சொல்கிறாங்க. இல்லை இதெல்லாம் வந்து நகரமயமாக்கலின் வெளிப்பாடு தானே. இதுல இருந்து நாம் தமிழ் கட்சி எப்படி திட்டத்தை நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்டாலின் மதுரைக்கு வந்தப்போ 2 சைடு வந்து ஸ்க்ரீனை போட்டு இது தெரியாது நம்ம மோடிஜி எல்லாம் மறைச்ச மாதிரி தான் இருக்க பிரச்சனையை மூடி மறைச்சிட்டு வேலை வந்து மேலே வந்து திரை போடுற மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து நாம் தமிழ் கட்சி இயற்கை சார்ந்து வந்து வேலைவாய்ப்புகளை உருவாக்குறோம், ஆடு மாடு விவசாயத்தெல்லாம் வந்து வேலைவாய்ப்பை உருவாக்குறோம். ஆனால் இது எல்லாமே கிராமப்புறம் சார்ந்து இருக்குது. நகரப்புறத்துக்கு என்ன வேலைவாய்ப்பு வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ வேலைவாய்ப்போட இயற்கை விவசாயம் வந்து சிட்டி சைடுக்கு அதாவது நகர்ப்புறத்துக்கு சம்மந்தம் இல்லைன்றீங்க. ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து நிறைய நோய்கள் வருது. பார்த்தா அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ஒன்று ஜெனட்டிக் டிஸார்டர்னுவாங்க, இல்லை ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னுவாங்க. இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அண்ட் ஜெனட்டிக் டிஸார்டருக்கு தீர்வுன்னு ஒன்று ஸ்டீராய்ட்ஸ், இல்லாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்க. நம்ம தமிழ் இதுபடி நீர் சத்துள்ள பொடலங்காய், சொரக்காய் இந்த மாதிரி நம்ம சமந்தா ஆக்ட்ரஸ் அவங்க கூட இதை பற்றி சொல்லி அவங்களுக்கு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் வந்திருக்கு. அவங்க அதுக்காண்டி என்னென்னா ஹைட்ரோஃபானிக்ஸ் மூலியமாக அவங்க பிளான்டேஷன் பண்ணி கிராப்ஸ்லாம் அதெல்லாம் அவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ வந்து ஏன் நீங்கள் மொட்டை மாடியில் வந்துட்டு காய்கறி வளர்க்க ஊக்குவிக்கிறோம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே உணவுன்றது முக்கியம். இப்போ போக போக உணவு பழக்கத்தினால வரக்கூடிய நோய்கள் கிராமப்புறத்தில் நகர்ப்புறத்துக்கு எல்லா மக்களுக்கும் வருது. அதனால இது விவசாயம் வந்து எல்லாருக்கும் விவசாயம்னா என்னங்க உணவு தானேங்க. உணவு முறை நீங்கள் மாற்றணும். உங்கள் உணவு நல்ல உணவு சாப்பிட்டா தான் வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும். இல்லை இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு என்ன உருவாக்கி இப்போ பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் சார்ந்த நிறைய பொருட்கள் நீங்கள் ஸ்விக்கியில் கூட பார்க்கலாம். ஆர்கானிக் ஃபார்ம்டு வெஜிடபிள்ஸ் அப்படின்னு விற்கிறாங்க. அது வந்து இப்போ மக்களின் தேவை வந்து சிட்டி சைடில் மில்லட்ஸை நோக்கி அதாவது நம்மளோட பாரம்பரிய உணவு முறையை தேடி தான் மக்கள் போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சிட்டி சைடில் சுற்றி ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் வச்சுருக்காங்க. நிறையா வந்து மீன் வளர்க்குறதுக்கு ப்ரான் கல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. அந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாம். அது இங்கேயே வந்து சந்தை பொருள் ஆக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நாம் தமிழர் கட்சி மட்டும் தேர்தலில் போட்டி போடல, நிறைய கட்சிகள் போட்டி போடுறாங்க. தமிழ்நாட்டில் இப்போ 4 முனை போட்டி அப்படிங்கிற நிலவிக்கிட்டு இருக்கு. நாம் தமிழ் கட்சி மக்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன்னா ஏன்? நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து நம்மளோட கொள்கை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை தமிழை தான் ஆளணும்னு ஒரு கொள்கை வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம மண் வளம், மலை வளம், அந்த போல் நம்ம இயற்கையை காக்கணும். அதை பற்றி மக்களுக்காண்டி அரசியல் பேசுகிறக்கூடிய ஒரே கட்சி வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி. ஓட்டுக்கான அரசியல் இல்லாமல் நம்ம அடுத்த தலைமுறைக்கான அரசியல் பேசுகிறது நம்ம நாம் தமிழர் கட்சி. இல்லை மாற்றம் அப்படிங்க வரும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் புதிதாக அந்த விஜய் கூட மக்களுக்கு மாற்றமாக தானே இருப்பார். நான் போன எலெக்ஷனில் நான் நின்னேன். நான் வந்துட்டு 14,000 votes வாங்கினேன். அப்போ மக்கள் நீதி மையம்னு ஒரு புதுசாக வந்து நம்ம ஒரு சினி ஃபீல்ட்லேருந்து வந்து நம்ம கமல்ஹாசன் கட்சி இருந்துச்சு. அவங்க வந்து பிரச்சாரத்துக்கும் இல்லை ஒன்றும் இல்லை 21,000 votes கிட்ட அந்த அதர் கேண்டிடேட் வாங்கினாங்க. ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அடுத்த நாள் வந்து கட்சியை கழிச்சிட்டு போனாங்க. அவங்க என்ன மாற்றத்தை அங்கே கொண்டு வந்தாங்க. அங்கே 21,000 வாக்காளர் அவங்க வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க பாருங்க. அவங்களுக்கு அது ஒரு கேள்விக்குறி தானே. இந்த மாதிரி களத்தில் எப்பயுமே நிற்கிறது நாம் தமிழர் கட்சி. அதை வந்து மக்கள் யோசிக்கணும். மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா களத்தில் நாம் கட்சி தொடர்ந்து நிற்கிது, ஆனால் அவங்களால வெற்றி பெற முடியலை, அவங்க எப்போ வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் கேட்குறாங்க. நாங்கள் வந்து காசு கொடுக்கறது இல்லை, நேர்மையான அரசியல் செய்கிறது. என்னைக்கு வந்து மற்ற கட்சிகளும் வந்து காசு கொடுக்காம நேர்மையாக நிற்கிறாங்களோ அன்னைக்கு வந்து உண்மையான நிலவரம் அன்னைக்கு தான் தெரியும். நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி பெறலன்றாங்க. பார்த்தீங்கன்னா எங்களோட எண்ணிக்கைகள் அதிகமாகிட்டே தான் போகுது. பார்த்தீங்கன்னா 1 புள்ளியில் இருந்த எங்கள் ஓட்டுங்க இப்போ கடைசியில் 8 புள்ளி வாங்கி நாங்கள் எங்கள் சின்னத்தையே உறுதிப்பட்டிருக்கோம். நாங்கள் எப்படி வந்து வளர்ச்சி பெறலன்னு சொல்கிறீங்க? இப்போ நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் ஒரு கனவு தமிழ்நாடு இருக்குன்னு சொல்லி சீமான் அவர்கள் எல்லா மேடைகளுமே பேசுவாங்க. அப்படி வேளச்சேரிக்கு உங்களுடைய கனவு வேளச்சேரினா எப்படி இருக்கும்? வெள்ளம் வராத வேளச்சேரி, தூய்மையான குடிநீர், காற்று, சுகாதாரம் உள்ள சாலைகள், மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கூட தான் கனவு வேளச்சேரியாக இருக்கும். அந்த வேளச்சேரியில் இவங்களுக்கெல்லாம் நான் முக்கியம் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்துவேன் அப்படின்னு ஒரு இது இருக்கும்ல. யார் யாருக்கெல்லாம் பெண்களுக்கு முக்கியத்துவம், இளைஞர்களுக்கு, அந்த மாதிரினா யாருக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு கொடுப்பீங்க? வேளச்சேரிக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க பார்த்தீங்கன்னா அங்கே
குப்பம் 3 குப்பம் இருக்கு. அங்க இருக்க அந்த மீனவர்களுக்கு, அப்புறம் முதியோர்கள் அதிகமா இருக்க பகுதியாவும் இருக்கு. அது அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில வந்து நெறைய ஆட்டிஸ்டிக் கிட்ஸ் இருக்காங்க. அந்த மாரி குழந்தைகளுக்கு. ஏன்னா, இது ஒரு சோஷியோ என்வைரன்மென்ட் இஷ்யூஸ் நெறையா இருக்க பகுதி. இந்த மாரி இருக்க அ க்கு முக்கியத்துவம் குடுக்கணும்னு நெனைக்கிறேன். வேளச்சேரி அப்படின்னாவே ஒவ்வொரு மழைக்காலத்திலும் வந்து பாலத்தில் வந்து பார்க்கிங் பண்ணுறது ஃபேமஸான ஒரு ஏரியா இருக்குது. வேளச்சேரி அதை வந்து கிண்டலும் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் வந்து அவங்களுடைய பொருளாதாரத்தையோ வண்டியோ இழந்துடக்கூடாதுன்னு பயந்துக்கிட்டு பார்க்கிங் ம். பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு வேளை தேர்ந்தெடுக்கப்பட்டா இந்த பார்க்கிங் முறையை மாற்றுவீங்களா? எப்படி இருக்கும் அது? தண்ணி வடிஞ்சுட்டா யாரும் வந்து பாலத்துல பார்க்கே பண்ண மாட்டாங்க. அந்த மழைநீர் வடிகால் ப்ராப்பரா இருந்தா நான் அந்த பாலத்துக்கு போக தேவையில்ல. அத வந்து சரி செய்யப்படும். எந்த மாதிரி சரி செய்வீங்க? ஏன்னா தண்ணீர் வடிகாலுங்கிறது ம். இப்போ வரைக்கும் 5000 கோடி ரூபாய் நாங்கள் சென்னைக்குள்ள வந்து தண்ணீர் வடிகாலுக்காக போட்டிருக்கோம்னு சொல்லி சென்னை மாநகராட்சி சார்பாக சொல்கிறாங்க. கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டுட்டே இருக்கு. ம். அப்படி இருந்தும் சரியாகும்போது நீங்க எப்படி வந்த உடனே அதை சரி அவங்க பண்ணுவீங்க? திட்டத்த வந்து ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. ஆனா, அந்த ஒரு கீழ ஒரு இன்ஜினியர் போய் அது கரெக்ட்டா வந்து அத ப்ராப்பரா போடுறாங்களா? அந்த இப்ப வந்து ஒரு பகுதி வந்து தாழ்வாவும், மேடாவும் இருக்கு. அது கரெக்ட்டா போதா? அந்த வழி முறையெல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கறதுக்கு வந்து ஒரு இது ப்ராப்பரா இல்லாம இருக்கு. ம். அதெல்லாம் வந்து சயின்டிஃபிக் பூர்வமா பார்த்து, கரெக்ட்டா அது வந்து அதோட எண்ட் பாயிண்ட்க்கு ப்ராப்பரா போற வரைக்கும் அத நம்ம செஞ்சுட்டோம்னா, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வா இருக்கும். இப்ப நம்ம வேளச்சேரி மேடுலேருந்து பள்ளம் பகுதியில வந்து நீர் பாயக்கூடிய பகுதிகள் எல்லாம் வந்து கட்டிடங்கள் ஆக்கிரமிப்புகளா இருக்குன்னு. அதனால தான் தண்ணி வந்து வடிகாலா போறதுக்கு வசதி இல்லாம இருக்கு. அத வந்து இன்னும் வந்து சரி செய்து, பள்ளிக்கரணை ஏரியில கொண்டு போய் அது சேர்க்கக்கூடிய வந்து வழிமுறைய நாங்க வந்து செய்வோம். அந்த பள்ளிக்கரணையில இருக்க அந்த சதுப்பு நில இத வந்து மீட்டெடுத்து, அங்க இருக்க குப்பை கிடங்க வந்து மறுசீராய்வு செஞ்சோம்னாலே, இதுக்கு வந்து ஒரு தீர்வா இருக்கும். இதுதான் வந்து அடிப்படை மாற்றமா ஒரு வேளச்சேரிக்கு நாங்க கருதுறோம். ஓகேக்கா. உங்களுடைய பயணம் வெற்றி பெற சாட்டையின் சார்பாக வாழ்த்துக்கள். எங்களோட இணைந்தமைக்கு நன்றி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து